சம்மருக்கு ஏற்ற மாதிரி அதே நேரத்தில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 3 பீர்க்கங்காவோட தோலை இப்படி சீவி எடுத்துக்கிறேன். பீர்க்கங்காவோட தோல் சீவும் போது அதில் நார் வருதான்னு பார்த்துக்கோங்க. நார் வந்தால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த சட்னி கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு த பனானா லீஃப். எவ்ரி வீக் 2 to 3 வீடியோஸ் வித் மோர் ஹெல்த்தி டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டி ரெசிபிஸ் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ த பனானா லீஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். நான் இங்கே யூஸ் பண்ணுறது கடலை எண்ணெய் ஃப்ரம் மாடர்ன் விவசாயி பிராண்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் திங், இது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ இல்லை. ஸோ அவங்ககிட்ட நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியில் கிடைக்குது. ஆயிலோட குவாலிட்டி இஸ் சூப்பர் அமேசிங். பேக்கேஜிங் இஸ் குட். டைம்லி டெலிவரி வித் பெஸ்ட் ப்ரைஸிங். நான் ஒரு 2 monthஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆயிலில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆஸ் ஐ செட், திஸ் இஸ் நாட் அ ப்ரொமோஷனல் வீடியோ. என்னோடய ஆஃபீஸ் கொலிக் ஒருத்தரோட பிராண்ட் தான் இது. நானே இவங்களோட ப்ரிப்ரேஷனை நேரில் பார்த்துருக்கேன். ரொம்ப ப்யூராக பண்ணுறாங்க. 100% பியூர் ஆயில். ஸோ எந்த கலப்படமும் இல்லை. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நார்மலாக கிடைக்கிற தூள் பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். நெக்ஸ்ட்டு இதோட 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 4லேருந்து 5 சின்ன சின்ன பீசஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற பீர்க்கங்காவோட தோலை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வேணும்னா தோலை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ இதோட ஒரு சின்ன டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதோட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா அதிகமாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இவ்வளோ தான் இருந்தது. ஸோ ஒரு கைப்பிடி அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 1 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி தோசையோடையும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா பீர்க்கங்காய் துவையெல்லாம் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வேணும்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர். பாய்.